ஹாய் லேடீஸ், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் சீரீஸோட டே 2. இன்றைக்கி என்னென்ன மெனுன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு ப்ளஸ் அவியல். ஸோ பூண்டு குழம்பு எப்படின்னு பார்க்கலாம். புளி ஊற வச்சுட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு கரண்டி அளவுன்னு வச்சுக்கோங்க, 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், உளுந்து 3 போட்டு தாளிச்சிட்டு பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே பூண்டு, கருவேப்பிலை சேர்க்கணும். பூண்டு வந்து நான் நாட்டு பூண்டு சேர்த்துருக்கேன், அதாவது கொடைக்கானல் மலைப்பூண்டு. நல்ல காரம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அதை சேர்த்து ட்ரை பண்ணுங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ பூண்டு சேர்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டு பூண்டும் வெங்காயமும் ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக வதங்கின உடனே அந்த நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கணும். ஸோ தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துட்டா தக்காளி வந்து நல்லா வேகமாக வதங்கும். ஸோ உப்பு சேர்த்துட்டு, உப்பு எப்பயுமே சொல்கிறது தான், உங்களுக்கு என்ன தேவையோ அது அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் அளவு வீட்டு குழம்பு தூள். நான் இது வீட்டில் நான் என் கைப்பக்குவத்தில் அரைச்ச மிளகாத்தூள். ஸோ என்னுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த அளவு மட்டும் காரம் எப்பயுமே பயன்படுத்துங்க. இது என்னுடைய சின்ன அட்வைஸ். ஸோ எப்பயுமே அடுத்தவங்க வீடியோவில் என்ன பார்த்தாலும் உப்பு காரம் மட்டும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸாக இருக்கணும். ஸோ முதல்ல ஊற வச்ச புளியை கரைச்சி அடுத்து புளி கரைசலோட இன்னொரு 1 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி ஓரமாக வச்சுட்டா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கொதிச்சிட்ருக்க ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்க்கணும். ஸோ ஒரு குட்டியான அளவு, இந்த சைஸுங்க வெல்லம் தான் இது, நாட்டு வெல்லம். லைட்டாக சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மூடி வச்சுட்டு திறந்து பார்த்திங்கன்னா நல்லா, அந்த காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, குழம்புனா தேன் மாதிரி இருக்கணும்னு, அந்த மாதிரி ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் கட்டிலாம் வாங்க. சுட சுட சாதம் எடுத்து பேக் பண்ணிக்கிறேன். என் பையனுக்கு 10th படிக்கிறதுனால ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ சாதம், பூண்டு குழம்பு. ஸோ சொல்லி அனுப்புங்க, சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக நல்லது உடம்புக்கு பூண்டு, சாப்பிட்றணும்னு சொல்லி அனுப்பிச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்ருவாங்க. அவியலுங்க, இந்த அவியல் ரெசிபியும் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்து வந்து பாசிப்பயிரை சும்மா லைட்டாக அவிச்சு வெறும் தேங்காய் பூ போட்டு தாளிப்பு பண்ணியிருக்கேன். அது போக இன்றைக்கான பழம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம். நேற்று வந்து ப்ளம்ஸ் வச்சேன், இன்றைக்கி ஆரஞ்சு. அவ்வளோதாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.